போன வாரம் நம்ம மிஷின் ஒன்று மிஸ் ஆயிருந்துச்சு. அந்த மிஷினை தொலைச்சிட்டோம். நியாயமாக சொல்லணும்னா அதான் உண்மை. அந்த மிஷின் கிடச்சிரும், ஒருத்தர் கொண்டு வந்து கொடுப்பாரு. இந்தாங்க தம்பி, நான் தான் பத்திரமா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தேன். அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைங்க. ஆனால் வேற ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, நிறைய பேர் கால் பண்ணி மிஷின் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் பணம் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஒருத்தர் வாங்கி தரேன்னா நிறைய பேர் கேட்டாங்க. சிங்கப்பூர் வந்துலாம் கால் பண்ணாங்க. இருக்கட்டும், ஒரு வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இது வரைக்கும் கிடைக்கலங்க. அப்புறம் இன்னைக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு. புதுக்கோட்டையில் ஆனந்தா டெக்ஸ்டைல்னு கடை வச்சிருக்கேன், நான் வாங்கி தரேன், நான் ராஜபாளையத்தில் இருக்கேன், நான் போகும்போது உங்களை வந்து பார்க்குறேன், நீங்கள் கடைக்கு போயிட்டு கால் பண்ணுங்கள், நான் எவ்வளோன்னு சொல்லி போட்டு விட்டுறேன் அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னேன். இல்லை நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. சரிங்க சார், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் பிஸிங்க, சும்மா வேலை அலைஞ்சிட்டு பயங்கர அலைச்சலில் இருந்தேன். காலையிலே இன்னொருத்தவங்க கால் பண்ணியிருந்தாரு. வாங்க நான் வந்து வாங்கி தரேன்னு சொல்லி செந்தில் சார்னு ஒருத்தர் கால் பண்ணி சொல்லியிருந்தாரு. அவரே கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டு நேராக கடைக்கே வந்துட்டாரு. என்னையும் வர சொல்லிட்டாரு. நானும் போயிட்டு மிஷினை வாங்கிட்டோம். என்ன வீடியோவில் காட்டாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் காட்டவே வேண்டாம் அப்படின்னாரு. இல்லை சார் பரவாயில்ல, நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கணும், நம்ம ஃபாலோவர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியணும், அதனால நீங்கள் செஞ்ச உதவி வந்து தெரியணும்ல, மொத்தமாக ஒரு உதவி செஞ்சது தெரியணும்ல, அதுக்காக தான் அவரை நான் காட்டுறேன் சார், ப்ளீஸ் இதை ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன், நீங்கள் அதை மறக்காதீங்கன்ட்டு. நம்ம வழக்கம் போல் வாங்குகிற இந்தியன் டூல்ஸ் கடையிலேயே போய் வாங்கிட்டாங்க. அவரும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணி ரேட் கம்மி பண்ணி கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்கிட்டையும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட வாங்கலைன்னு கோவிச்சிக்கிறாதீங்க. நம்ம அடுத்து வந்து மரக்கன்றுகள் நடப்போகிறோம். அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யலாம். மரக்கன்றுகள் வாங்கி கொடுக்கலாம், அதுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து மிஷின் வாங்கியாச்சுங்க. மிஷின் செந்தில் சார் வாங்கி கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றி சார். ஃபுல் பேமெண்ட்டும் அவரே கொடுத்துட்டாரு. நான் வேண்டாம் கொஞ்சம் கூட ஷேர் பண்ணிக்குவோண்ணே. இல்லை இங்கே இருக்கட்டும், நீங்கள் நிறைய வாங்குவீங்கன்னு நினச்சேன், நிறைய மிஷின் காணாமல் போச்சுன்னு நினச்சேன், ஒன்று தானே அப்படின்னாரு. ஆமாம் சார், ஒரு மிஷின் தான் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஒரு 25,000 பட்ஜெட் போட்டு வச்சுருந்தேங்க அப்படின்னாரு. ஐயோ சார், அதெல்லாம் வேண்டாம் சார், ஒரு மிஷின் நீங்கள் வாங்கி கொடுத்ததே போதும் சார், ரொம்ப சந்தோஷம். க்ளவுஸ் வாங்குங்க அப்படின்னாரு. க்ளவுஸ்லாம் இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைக்காரருமே நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக க்ளவுஸ் எல்லாம் கொடுப்பாரு, நம்மளும் அடிக்கடி டூல்ஸ் வாங்குகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்ட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நல்லா வரணும், நம்மளும் நல்லா வரணும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் உங்கள் வியூஸ் மூலியமாக எனக்கு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை.